உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் கேட்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. அந்தோடு சொன்னாலும் பார்த்து உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் கேட்கமையா. ஏசையா ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் சொல்லிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தம் அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏன் அடிக்கடி சந்தோஷமா இருக்கிறீங்க கேட்கிறேன்னா கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டீங்க அப்படின்னு பசிட்டே இருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசுவாராங்க. நான் எப்பவுமே பிரசங்கத்துக்கு முன்பதாக சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. நம்முடைய தேசத்துல நம்முடைய திருச்சபைகள்ல பிரசங்கங்களுக்கு பஞ்சமே கிடையாது. பாத்தீங்கன்னா பிரசங்கமே வராது. ஆமா இல்ல தலைவர். அல்லேலூயா. நம்ம தேசத்துல பிரசங்கத்துக்கு இப்ப உள்ள காலத்துல இப்ப உள்ள ட்ரெண்ட்ல உங்களுக்கு என்ன பிரசங்கம் என்ன மெசேஜ் வேணுமோ நீங்க கேட்கலாம். உண்மையா இல்லையா? எந்த ஊழியக்காரர் பிரசங்கமோ டிவில பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம், மீடியால எங்கனாலும் பார்க்கலாம். ஆசீர்வாதத்தை குறிச்சு பார்க்கணும்னா டக்குனு டைப் பண்ணீங்கன்னா ஆசீர்வாதத்தை குறிச்சு வந்துடும். வருகையை குறித்து என்ன உங்களுக்கு தேவையோ அதை என்ன செஞ்சிடலாம், பிரசங்கமா பார்த்துடலாம். ஆமென். ஆமா, எங்க போனாலும் எங்கனாலும் நம்ம பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆனா நான் சொல்றேன், எத்தனை பிரசங்கங்களை உங்க வாழ்க்கையில கேட்டாலும் சரி, எத்தனை பிரசங்கங்களை நீங்க பண்ணினாலும் சரி, உங்க வாழ்க்கை மாறலன்னா எல்லாமே வேஸ்ட். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நல்லா இருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போறதுக்கு நாம வரல. அந்த பிரசங்கத்தின் வார்த்தைகள் பலிபீடத்துல இருந்து வரும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துல சென்று நம்ம வாழ்க்கை மாறணும். வாழ்க்கை மாறாம கிறிஸ்தவம்னா வாழ்றது வேஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஆமென். இந்த நிலைமையில இருக்கிறோங்கிறது அதுக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கவே வேண்டாம். ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை பலிபீடத்துல இருந்து நான் இல்லை எந்த ஊழியர் வந்து பிரசங்கித்தாலும் அந்த வார்த்தை எனக்கென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு குடும்பம் சபைக்கு போனாங்களாம். போன உடனே அன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு ஊழியக்காரரே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே கணவன்மார்களை தாக்கி பேசினாங்க. இந்த பக்கம் உட்காந்துட்டு அந்த அவருடைய ஒய்ஃப் இருந்து பார்த்து பாருங்க பாருங்க உங்களுக்கு தான் அப்படின்னு கண்ண காமிச்சாங்க. கொஞ்ச நேரம் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மனைவி மேல தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த ஐயா பார்த்துட்டு பாரு கணேஷ் மேல உனக்கு தான் பிரசங்கம் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பிள்ளைகளை குறித்து பேசணும். அம்மா 2 பேர் முன்னாடி பார்த்து உடனே உங்களை தான் விடுங்க. அப்போ இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கோம். எப்படி பிரசங்கத்துல ஒரு வார்த்தை வரும்போது அவங்க வராம போயிட்டாங்க, அவங்களுக்கு தான் பேசினேன். அப்படி இல்லைங்க, கர்த்தர் எல்லாரோடும் பேசுகிறார். அல்லேலூயா. உங்களோட பேச அவர் ஆயத்தமா இருக்கிறார். என்ன விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தாலே போதும், ஆண்டவர் நம்மளோட இடைவிட ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. அந்த ஒரு எண்ணத்தோடு ஏக மனதாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்ம மத்தியில் இடைவிடுவாராக. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேத புத்தகங்களை திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் முதல் 1 முதல் 4 வசனங்களை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். எரேமியா 12 1 முதல் 4. கர்த்தாவே, உம்மோடு நான் வழக்காட போனால் ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன?
நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேடி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமோ அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளை போல அவர்களை பிடுங்கி போட்டு படை நாளுக்கு அவர்களை நீமியும். என்ன மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியும் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும். எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோமே ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் இந்த 12வது அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை வைத்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிற இந்த இடத்துல அருமையான தீர்க்கதரிசி எரேமியா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த வசனங்கள் என்னோடு கூட ஒவ்வொரு லைன் பை லைனா நீங்க கேட்பீர்கள், தியானிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, உம்மோடு நான் வழக்காட போனால் தேவரீர் நீதியுள்ளவராமே. எரேமியா ஆண்டவரை பார்த்து முதல்ல சொல்றார், ஆண்டவரே நீர் யாரு? சத்தமா சொல்லுங்க, நீர் யார்? நீர் நீதியுள்ளவர். ஆண்டவர் யாருன்னு எரேமியாவுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் முதல்ல சொல்றாரு, ஆண்டவரே நீர் யார்? ஆனா அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, உம்மோடு நான் வழக்காட போனால். கோர்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஜட்ஜ் இருப்பாரு, அநேக வக்கீல் என்ன செய்வாங்க, ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, அட்வொகேட்ஸ். அப்படிதானே? ஒவ்வொருத்தருடைய நம்ம பொய்யான ஒரு காரியம் இருந்தா கூட அதை கரெக்டா மாத்தி கொடுத்துருவாங்க வக்கீல். அப்படிதானே? அப்போ இவருக்கு நல்லா தெரியுது எரேமியாவுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் நீதி உள்ளவர் தெரிந்துமே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, உம்மோடு நான் என்ன பண்ண போறேன், வழக்காட போகிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டினேன். ஆண்டவரே நீர் நியாயம் உள்ளவர், நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, ஆனால் உம்மோடு நான் பேச விரும்புகிறேன் என்று சொல்லி எரேமியா சில காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் முன்வைப்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க, ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன, துரோகம் செய்கிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன. எரேமியா தன்னை குறித்து ஆண்டவர்கிட்ட முதலாவது சொல்வதற்கு போல என்ன சொல்றாரு, மற்றவர்களை குறித்து ஆண்டவரிடத்துல சொல்றது எரேமியா போல என்ன சொல்றது, ஆகாதவர்கள். ஆகாதவர்கள் யாரு? ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிள்ளைகள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜனத்தை பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன, துரோகம் செய்கிற அனைவரும். அடுத்த வசனத்தை பாருங்க, நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேடி போனார்கள், கனியும் கொடுத்திருக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமுமா இருக்கிறார். எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. பலவிதமான காரியங்களை, தரிசனங்களை, சொப்பனங்களை பார்த்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் எரேமியா. நம்ம நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல பைபிள் வாசிப்போம், நல்ல ஊழியம் செய்வோம், நல்ல காணிக்கை கொடுப்போம், நல்ல பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனா ஒண்ணுமே செய்யாம துன்மார்க்கமா வாழ்றவங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறவங்க, ஒழுங்கா சபைக்கு வராதவங்க, வேதத்தை வாசிக்காத, வேதத்துக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்காதவங்க நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க. அப்ப நமக்கு தோணும், இவ்வளவு ஜெபம் பண்ணி, இவ்வளவு ஊழியம் செஞ்சு, இவ்வளவு தூரம் கர்த்தருக்காக நின்று என் வாழ்க்கையில எதுவுமே இல்லையே. இதெல்லாம் பார்த்தா அம்பானிக்கு பிள்ளைகளா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எதுவுமே உங்க வாழ்க்கையில கஷ்டம் பாடு வராத மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கவனிங்க, நம்ம எரேமியா இங்க சொல்ற, ஆண்டவரே ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது, துரோகம் செய்கிற அனைவரும் சுகித்திருக்கிறார்களே. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க, நம்ம நல்லவங்களா இருப்போம், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்போம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில நல்லதுல நடக்கவே நடக்காது. ஆனா ஒண்ணுமே செய்யாம ஈஸியா சில ஆசீர்வாதத்துக்குள்ள நடந்துட்டு போயிடுவாங்க. அப்ப நமக்கு தோணும், அப்ப அவங்க கூட சொல்லுவாங்க, நீ நான் கூட ரசிக்கப்பட்ட புதுசு சொன்னாங்க, ஏசு ஏசு போறீங்களா, அந்த ஏசு உங்களுக்கு என்ன தர போறாருன்னு சொன்னாங்க. எல்லாமே கொடுத்து வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா சொல்றார், ஆண்டவரே ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது, துரோகம் செய்கிறவர்கள் சுகித்திருக்கிறார்களே. சொல்லும்போது அவர் நிறைய காரியங்களை சொல்லிட்டு 3வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்ன செய்கிறீர், என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பதாக எப்படிப்பட்டது என்று சோதித்தருகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளை போல அவர்களை பிடுங்கி போட்டு கொடை நாளுக்கு அவர்களை நியமியும், எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வழியும் புல்லும்பாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும், எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். அல்லேலூயா. எரேமியா சொல்றார், ஆண்டவரே நான் நீதி உள்ளவனா இருக்கிறேன், என் இருதயத்தை அறிகிறீர், நான் எப்படிப்பட்டவன் என்பதை நீர் ஒவ்வொரு நாளும் சோதித்து அறிகிறீர். ஆனால் ஆகாதவன் நல்லா இருக்கிறானே, அவன் சுகித்திருக்கிறானே, ஆனா என் தேசம் புலம்பிக் கொண்டிருக்கிறது, நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம், எல்லா
போய்விட்டது, மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போய்விட்டது, எங்க தேசத்துல ஒரு நன்மை இல்லை, எங்க தேசத்துல ஒரு சுமை இல்லை, எங்க தேசத்துல எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லைன்னு சொல்லி எரேமியா புலம்புகிற ஒரு காரியத்தை பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த லாக்டவுன் நாட்கள்ல அநேக நேரங்கள் நம்ம புலம்பிருக்கலாம், ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட ஒரு வைரஸ், ஏன் இப்படிப்பட்ட ஒரு முழு ஊரடங்கு, ஏன் ஆண்டவரே? அநேக நேரங்கள் நம்ம சாப்பிட கூட வழி இல்லாம கடந்த மாதங்கள் இருந்திருக்கலாம், நம்முடைய வேலைகளை செய்ய முடியாம, நம்முடைய படிப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களோ எந்த காரியமும் அடைக்கப்பட்டு இருந்திருக்கலாம். அப்ப நம்ம யோசிப்போம், ஏன் ஆண்டவர் இவ்வளவு தூரம் இறக்கமே காண்பிக்கல? முதல் நாள் 21 நாள் லாக்டவுன் போடும்போது எல்லாம் நகர்பட்டு ஜெபம் பண்ணோம். என்னது 22வது நாள் என்ன சொல்லிடுவோம்? கொரோனா வைரஸ் பண்ணீங்களா இல்லையா? ஆமா, எல்லா ஊழியக்காரங்களும் சொன்னாங்க, அப்படிதானே? 21 நாள் சுமிக்கணும் பாருங்க, 22 நாள் கொரோனா இல்லாம நீங்க போல, அப்படிதானே? ஊழியர்களை குறை சொல்ல, நம்ம ஜெபம் கேட்கப்படலையோ நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துடும். ஆமென். ஏன் இத்தனை நாள் ஜெபிக்கணும், இவ்வளவு உபவாசம், இவ்வளவு தேசமே திறப்புல நின்று ஜெபிக்கிறது, எல்லா நேரங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த வைரஸ் அழியட்டும், எங்க தேசம் பழைய நிலைக்கு திரும்பட்டும், சபைகள்லாம் திறக்கப்படட்டும், பல மாசம் ஜெபிச்சோம், ஒரு பதிலுமே இல்லைன்னு சொல்லிப்போம். நம்ம நினைச்சோம், எரேமியாவும் அப்படிதான் நினைச்சாங்க, ஆண்டவரே என் இருதயத்தை அறிகிறீர், என்னை சோதித்து அறிகிறீர், நான் எப்படிப்பட்டவன், என் ஜனம் எப்படிப்பட்டது, எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர். ஆனால் ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதே, துரோகம் செய்கிறவர்கள் சுகித்திருக்கிறார்களே. நமக்குள்ள கூட ஒரு என்ன இருக்கு, நமக்குள்ளவே தான் இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா வீடு கட்டி இருப்பாங்க, கார் வாங்கி இருப்பாங்க, பைக் வாங்கி இருப்பாங்க, நல்ல வசதியாக இருப்பாங்க, பெரிய பெரிய காரியங்கள் நடந்துருக்காங்க. நம்ம அப்படிதான் நம்ம மனுஷங்க தானே, நமக்கு சில நேரங்களில் தோணிய நம்ம வாழ்க்கை இன்னும் ஒரு நிலைவரமான ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் என்ன கடந்து போகல. நம்ம கூடவே இருந்தாங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. பலருக்கு இப்படி உண்டு, நான் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அற்புதம் நடக்குது, நான் சும்மா தான் ஜெபம் பண்ணேன், டக்குனு அவங்க வியாதி சுகமாயிட்டாங்க. எனக்கு பல வருஷமா இருக்கிற வியாதி, எனக்கு பல வருடங்களா இருக்கிற பலவீனம், எனக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் குறை, இந்த தடை இன்னும் மாறலையே. நம்ம சொல்றோமா சொல்லலையா? அநேக நேரங்கள் நமக்குள்ள இந்த எண்ணம் இருக்கும், ஆனா நம்ம வெளிக்காட்டாம இருக்கலாம். அதே போலதான் எரேமியா எங்க ஆண்டவர்கிட்ட போய் வழக்காடுறாங்க, ஆண்டவரே ஆகாதவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, துரோகம் செய்கிறவர்கள் சுகித்திருக்கிறார்கள். இப்படி ஆண்டவர்கிட்ட போய் புலம்புறாரு. இன்னைக்கு நீங்களும் கூட அநேக நேரங்கள் ஆண்டவர்கிட்ட புலம்புகிறவர்களா இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, புலம்புகிறதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. ஏதோ நாம் இருக்கிற கஷ்டத்திலையும் பாடுகளையுமே நம்ம வாழ்க்கை முடிச்சிடணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைக்கல. 4 வசனங்களை எரேமியா ஆண்டவர்கிட்ட போராடுறாரு, வழக்காடுகிறார். ஆனா 5வது வசனத்துல ஆண்டவர் எரேமியாவோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வாசிக்கலாம் 5வது வசனம். நீ காலாட்களோட ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினாள், யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எரேமியாவே நீ காலாட்களோடு ஓடும்போதே நீ இளைத்து போவாயானால், நீ சோர்ந்து போவாயானால், நீ குதிரைகளோடு எப்படி ஓட முடியும்? தேவ பிள்ளைகளை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, நான் மறுபடியும் சொல்றேன். ஏதோ ஒரு அற்பமான காலாட்களோடு ஓடுவதற்கு எரேமியாவே நீ அழைக்கப்படவில்லை, நீ அழைக்கப்பட்டது குதிரைகளோடு ஓடுவதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு ஓட்டம் இல்ல, ஏதோ ஒரு சாதாரணமான பிளஸிங் இல்ல, ஏதோ ஒரு சாதாரணமான அபிஷேகம் இல்ல, ஏதோ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து மடிந்து போவதற்கு, செத்து போவதற்கு அல்ல, நாம் அழைக்கப்பட்டது குதிரைகளோடு ஓடுவதற்கு. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏதோ சின்ன சின்ன அற்பமான காரியங்களை பார்த்து சோர்ந்து போவதற்கு, மனமடிந்து போவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை, நாம் அழைக்கப்பட்டது குதிரைகளோடு ஓடுவதற்கு. ஹல்லேலூயா. எரேமியாவே உன்னை கொண்டு பல காரியங்களை தேசத்துல செய்வதற்கு நான் சரியான காரியங்களை, திட்டங்களை யோசித்து வைத்திருக்கிறேன். ஆனா நீ ஆகாதவன் நல்லா இருக்கிறான், துரோகம் செய்கிறவன் சுழித்திருக்கிறானே, அதையே புலம்பிக் கொண்டிருக்கிறாயே. நீ அழைக்கப்பட்டது காலாட்களுக்கு அல்ல, நீ அழைக்கப்பட்டது குதிரைகளோடு, யுத்த வீரர்களோடு ஓடுவதற்காக. ஹல்லேலூயா. கவலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயந்து போயிருக்கலாம். ஆனா ஒண்ணே யோசிச்சு கொள்ளுங்க, தேவன் உங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. ஆமென். நீங்க தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பதாகவே, உருவாகுவதற்கு முன்னே நம்மளோட பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒருவேளை நீங்க எந்த மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாகவே, ஒரு ஷேப்லெஸ் அம்மாவுடைய வயித்துல இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மள பெயர் சொல்லி அழைச்சிட்டார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு வரைக்கும் நம்மள ஜீவனோட வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுவேன், இந்த கொரோனா வைரஸ் காலத்துல எத்தனையோ பேர் மரிச்சு போனாங்க. ஆனா நாமளும் நம்ம குடும்பமோ நம்ம சபையோ நமக்கு தெரிஞ்சவங்க அந்த வைரஸ் மரிச்சு போனாங்கன்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் பாதுகாப்பு. கைக்கு தட்ட மாட்டியா? ஆமென் சொல்ல மாட்டியா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கேட்டும் நல்ல சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஏதோ சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும். சிலரை பாத்துக்கீங்களா, ஒரு சின்ன பிரச்சனை தான் வந்திருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைப்பாங்க. ஒரு சின்ன அற்பமான காரியமா தான் இருக்கணும், இவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைப்பாங்க. இல்லங்க, அற்பமானது ஆரம்பமா இருக்கலாம், ஆனா உங்க முடிவு சம்பூர்ணமா இருக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வழிபடுத்தி இருந்து வரப்போது, அதை கையை தட்டி ஆமென்னு பெற்று வருங்க, அது உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ காலாட்களோடு ஓடுவதற்கு அல்ல, நீ குதிரைகளோடு ஓடுவதற்கு அழைக்கப்பட்டாய். ஆமென். வேதத்துல அநேகர் ஓடினார்கள், கர்த்தருக்காக ஓடினார்கள், வைராக்கியமாய் ஓடினார்கள், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஓடினார்கள். ஆனால் ஒரு சிலருடைய ஓட்டம் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தது. ஒரு சிலருடைய ஓட்டம் அவருடைய வருகை பரியந்தம், அவர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றும் பரியந்தம் நிலைத்திருந்தது. ஆனால் சிலருடைய ஓட்டங்களோ பாதியிலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அது வேகமாக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி கொள்ளலாம். அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19:4. பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் ஆமென் நல்லவன் அல்ல என்று சொல்லி என்ன பண்ணாரா? வாசிங்க. ஒரு சூரை செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அல்லேலூயா. எலியாவை குறித்து இந்த 1 ராஜாக்களிலே பல அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். இதற்கு முன்பதான 18வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரே தெய்வம் என்று எலியா அநேக இடங்களிலே பாகாலுக்கு முன்பதாக, பாகாலை வணங்குகிற ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்தவன். எலியா ஜெபித்த போது மழை பெய்யாமல் இருந்தது. எலியா ஜெபித்த போது பெய்யாமல் இருந்த மழை மறுபடியுமாக பெய்தது. இப்படிப்பட்ட பல காரியங்களை கர்த்தர் எலியாவின் கரத்தை கொண்டு செய்திருந்தார். ஆனா ஒரு எசபேல்ங்கிற ஒரு பொம்பளை அவளை கொன்றுவான்னு பயந்து போய் என்ன செஞ்சாரு? எங்க போயிட்டாரு? சூரிய செடிக்கு கீழே படுத்துட்டாரு. எங்க படுத்துட்டாரு? நான் சொன்னல சின்ன காரியம் வந்து என்னது முடிஞ்சது, அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கை இதோட க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் நம்மளாம். இவ்வளவு அற்புதத்தை ஆண்டவருக்காக செஞ்சவர், பக்தி வைராக்கியமா நின்றவர் இங்க என்ன செய்யறாரு? சூரிய செடிக்கு கீழே போய் இருக்கிறது. எப்படி நித்திரை பண்ணாரு? போதும், இதுக்கு மேல முடியல. எப்படி இதுக்கு மேல முடியல, போதும் ஆண்டவர். அதான் ஊழியக்காரர் சொன்னாரு, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது முள்ளு செடி மேல போட்ட சேலையை எடுக்கிற மாதிரி. முள்ளு செடி மேல ஒரு சேலை வந்து எடுக்க முடியுமா? அது கிளியாம நம்ம எடுக்க முடியுமா? அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பாடுகளே கிடையாது, கஷ்டங்களே கிடையாது. இல்ல, உண்டு. அல்லேலூயா. அந்த பாடுகளின் மத்தியிலும் அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் உங்களை சாட்சியாக இருக்கிற தேவன் இருக்கிறார். ஆனா எலியாக்க மறந்து போனார். போதும் ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, என்னை கொன்று போட்டு விடுவார்கள், இஸ்ரவேலில் எல்லாரையும் கொலை செய்து விட்டார்கள், நான் மாத்திரம் தான் மீதி இருக்கிறேன் என்று சொன்னான் எலியா. ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து சொல்ல நேரம் இல்லை. இந்த சம்பவத்தை வீட்டில் போய் நீங்கள் இந்த 19வது அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்து பாருங்கள். அவன் படுத்துக்கொண்டு நித்திரை செய்யும் பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி, எலியாவே நீங்க என்ன பண்ற? எழுந்து போஜனம் பண்ணி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்குது என்று சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவரே வேண்டாம், போதும் ஆண்டவரே சொன்னவங்க என்ன கிடைக்குது பாருங்க. அவன் விழித்து பார்த்தபோது தலையிலே சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தின் தலை இருந்துச்சுன்னா தண்ணீர் அவன் தலைமாட்ட இருந்துச்சு. அவன் புசித்து குடிக்க செஞ்சானா ஆசீர்வதிக்கும் போது அல்லேலூயா ஸ்தோத்திரம் சாட்சி சொல்லி முடிச்சிருவோம். அதுக்கடுத்து எங்க ஊர்ல ஒரு படம் முடிச்சிருவாங்க, வர வர மாமியா. நீ எளியா கதையா தான் நல்ல ஆண்டவர் ஓட்டினாரு, நீ உன்னுடைய ஓட்டு நல்லாதான் இருந்துச்சு. ஆனா உடல் என்ன ஆயிடுச்சு? ஒரு எசபேலுக்கு பயந்து போதும் கர்த்தாவே சொன்னா. ஆண்டவர் விட்டாரா?
எழுந்து நடந்து சொல்லுங்க, அவனுக்கு போஜனத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையாகிய போஜனத்தை உங்க இதயத்துல வைக்கிறார். நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம், நீங்க கலங்கி போய் வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நீ காலாட்களோடு ஓடும்போது இணைத்து போனார், நீ குதிரைகளோடு எப்படி ஓட முடியும்? எல்லாரும் கண்ணன் கிடச்சது கடலில் சுடப்பட்ட அடை பாத்திரத்துல தண்ணி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ குதிரைகளோடு ஓட அழைக்கப்பட்டான். அல்லேலூயா. அற்பமான காரியங்களை பார்த்து சோர்ந்து போவதற்கல்ல, உன் மேல இருக்கிற அழைப்பு அபிஷேகமும் விசேஷமானது. அல்லேலூயா. இவர் என்ன சொன்னாரா? சாப்பிட்டு மறுபடியும் ஆசீர்வதிக்கும் போது நல்லா இருக்கும், மறுபடியும் என்னது அதே நடந்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா, சில ஆட்கள் ஒரு வாரம் நல்லா இருப்பாங்க. பாஸ்டர் இதுக்காக சோமனுங்க, இந்த வாரம் ஊழியம் செய்ய ஒரு 2 மாசம் 3 மாசம் வண்டி ஓடும். அதுக்கப்புறம் அந்த விசுவாசி தேடிக்கிட்டு நீங்க போன் அடிச்சா எடுக்காது. பாஸ்டர் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், வேலை வேணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது. ஆனா வேலை கிடைச்சா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருது கிடையாது. சரிங்க பார்த்தா அல்லேலூயா. 2 மாசம் நல்ல ஊழியம், நல்ல ஆண்டவருக்காண்டி வைராக்கியம், ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல. ஆனா போக போக அந்த நிலைமை என்னாச்சு? நல்ல அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டு மறுபடியும் என்ன பண்ணாரா? மறுபடியும் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனை 2ஆம் தரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி நீ போஜனம் பண்ண. மறுபடியும் அவனுக்கு போஜனத்தை கொடுக்கிறாருங்க. மறுபடியும் ஏன் தெரியுமா பிரசங்கம்? மறுபடியும் ஏன் தெரியுமா வார்த்தை? உங்களை திருப்தியாக்கி உங்களை ஆண்டவர் சோர்ந்து போன உங்க இருதயம் கலங்கி போயிருக்கலாம், இவ்வளவுதான் நினைக்கலாம். ஆனா மறுபடியும் ஆண்டவர் உங்களை புஷ்டிப்பாக்கி நீ ஓடணும், நீ வாழணும், உன்னை கொண்டு பெரிய திட்டத்தை பல்லவ வச்சிருக்கிற இருப்பதற்காக கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட கடந்து வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஒரு வார்த்தை உங்ககிட்ட கடந்து வரும்போது அதை அசட்டை பண்ணாதீங்க. ஆமென். அல்லேலூயா. எந்த வார்த்தையும் அற்பமா நினைக்காதீங்க, ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். பாருங்க என்ன நடந்தது. நீ பண்ண வேண்டிய தூரம் அவன் எழுந்து என்ன செஞ்சான்? 40 நாள் ஆண்டவர் 2வது ஆண்டு சாப்பாடு கொடுத்தாரு. என்ன பண்றாப்ல? 40 நாள் ஒரே மட்டும் நடந்து போறாங்க. அங்க போய் என்ன பண்றாரா? 9வது வசனம் பாருங்க. அவன் கெவிக்குள் போய் தங்கினான். என்ன செஞ்சான்? 40 நாள் பிரயாணம் பண்ணி ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார் நினைச்சா மறுபடியும் போயிட்டாரு. ஓட்டம் மறுபடியும் என்னதான் ஆகுது? அவன் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளால நிலைத்திருக்க முடியல, ஸ்டாண்ட் பண்ண முடியல? யோசிச்சு பாருங்க. 2 நாள் ஜெபம் பண்றோம், 3வது நாள் சோர்ந்து போயிடுறோம். ஒரு வாரம் நல்ல ஆவியில இருக்கணும், அடுத்த வாரம் உட்கார்ந்து சன் டிவில நாடகம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் நம்மளால ஆவியில பலப்பட முடியவில்லை? ஏன் நம்முடைய ஓட்டம் சரியான பாதையில நம்மளால ஓட முடியவில்லை? அதான் பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம், கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும், ஆனா ஒருத்தன் தான் பந்தய பொருளை பெற முடியும். அல்லேலூயா. அந்த ஒருத்தனாக நீங்க நிற்க வேண்டிய காரியங்களை கற்றுக் வருகிறார். அல்லேலூயா. ஓட்டம் சரியானதா இருக்கும்னு சொன்னா, ஓட்டம் அந்த இலக்கை நோக்கி இருக்கும் என்று சொன்னால் அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா. இவ்வளவு தூரம் கவிக்குள்ள போய் படுத்தாரு. இப்ப என்ன நடக்குது? 2 தடவை தூதன் அனுப்பினாரு. 3வது முறை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருது. என்ன வருது? வாசிக்க பார்க்கலாம். அங்கே அவன் கெவிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? அந்த வார்த்தை பிரத்யட்சமா எலியாவை நோக்கி வருகிறது. உனக்கு இங்க என்னப்பா காரியம்? உனக்கு தூதன் அனுப்புனது இதுக்காகவா? நீ கெவிக்குள்ள வந்து படுத்துக் கொள்வதற்காக உனக்கு போஜனத்தை கொடுத்தேன். உனக்கு இங்க என்ன காரியம் கேட்கும் பொழுது அதுக்கு அடுத்து ஆண்டவர்கிட்ட பல ஸ்டேட்மெண்ட் வைக்கிறான். ஆண்டவரே எல்லாரையும் கொஞ்சம் போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். பல காரியங்களை சொல்லும்போது 14வது வசனத்துல சொல்றாரு, சேனைகளின் கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். தன்னை குறித்த சாட்சியை எலியாக பகிர்ந்து கொள்கிறார். ஆனா என்ன, இஸ்ரவேல் புத்திரர்கள் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க, எல்லாரையும் கொண்டு போட்டுட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய சூழ்நிலை எலியா சொல்லும்போது, அவனுடைய ஓட்டம் அவ்வளவுதான், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லும் போது ஆண்டவர் அவனோடு ஒரு காரியத்தை பேசுகிறார். வாசிக்கலாம் 18வது வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய, கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவே நீ மட்டும் இருக்க நினைக்கிற, ஆனா பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத, அவனை முத்தம் செய்யாத 7000 பேர் இஸ்ரவேலில் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இவ்வளவுதான் எனக்கு யார் இல்லை நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரப்பி அடுத்தவர்களுக்கு நீங்கள்
காரியம் அவ்வளவுதான் சொல்லி எனக்கு நீ யாருமே நினைக்கலாம். ஆனா உங்களுக்காக ஒரு வழி, ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அடுத்து எலியாவுடைய காரியங்கள் மகிமையா இருந்தது. தேவ பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவரே என் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆண்டவரே, நான் பார்த்து இந்த வேலை போயிருச்சு, என் படிப்பு, என் பிள்ளைகளுடைய படிப்பு, திருமண காரியங்கள் எல்லாமே வீணா இருக்கிறது இந்த லாக்டவுன் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், உனக்காக ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்ததை அது உங்களை மட்டும்தான் செய்வா. உங்களை அவர் ஆசீர்வதிக்க நினைச்சா எப்படினாலும் ஆசீர்வதிச்சுவார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இந்த இடத்துல இருந்து தான் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இல்லங்க, காணாத இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இந்த மாசம் வாங்குற 10,000 சம்பளத்தை வச்சு நடத்திடலாங்க. இல்லங்க, நீங்களே காணாத இடத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறந்து கொடுப்பார். இன்னும் வராது. அல்லேலூயா வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு வழி ஆயத்தம் ஒரு வழி ஆயத்தம் பண்ணுகிறவர். எலியாவை நீ கானான்குள்ளோடு ஓடும்போதே சோர்ந்து போனாயப்பா. ஒரு எசபேலுக்கு பயந்தாயே, ஒரு எசபேலுக்கு நீ பயந்தாயே. உனக்காக 7,000 பேர் இருக்கிறாங்க. உனக்காக 7,000 பேர். சும்மா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இது. 7,000 பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம நினைவு, எலியாவுடைய நினைவு அவ்வளவுதான், முடிஞ்சதுன்னு. நம்மளும் நிறைய நேரங்கள ஒரு காரியம், ஒரு சூழ்நிலை வந்து முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். இல்லங்க, நமக்கே தெரியாத இடத்துல இருந்து கர்த்தர் வாசலை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எத்தனை பேர் தேவ சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, என் ஓட்டம் அவ்வளவுதான், என் சூழ்நிலையை பார்த்து நான் மடிந்து மனமடிவாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறீர்களா? இல்லங்க, ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே, நான் காலாட்களோடு ஓடுவதற்கு அல்ல, நான் குதிரைகளோடு ஓடுவதற்காக அழைக்கப்பட்டவன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கையை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே, அற்பமான ஓட்டம் அல்ல ஆண்டவரே, ஒரு பாதிலேயே நிறைவடைகிற ஓட்டம் அல்ல, முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் நாள் வரைக்கும் ஓடுகிற ஒரு ஓட்டத்தை எடுத்தாங்க. நல்ல கைகளை தட்டி, நல்ல அந்நிய வாசலை கர்த்தர் தூய பாவலா, ஓ பாபா 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 சே விவா நாகா விவா நாகா ஓடி காலாக்குடா அல்ல, ஓடி முடிவு போவது அல்ல. நீ குதிரைகளோடு யுத்த வீரனாய், யுத்த புருஷனாய் நீ ஓடுவதற்காக அழைக்கப்பட்டவன். குதிரைகளோடு வருவதற்காக அழைக்கப்பட்டவர். ஏதோ நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது இல்லைங்க, இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். இல்லைங்க, உங்களுக்கு அறியாத வழியை கர்த்தர் உங்களுக்காக அழைக்கப்பட்டார். பல காரியங்கள் இருக்கிறது, சொல்வதற்கு நேரம் இல்லை. உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறது, உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறது. ஓ, எந்த மட்டும் தேசம் புலம்புது, எந்த மட்டும் எல்லா புல்லும் செடிகளும் பாடி கொண்டிருக்கிறது, மிருக ஜீவன்கள் செத்து கொண்டிருக்கிறது, என் குடும்ப சூழ்நிலை தலைகீழா இருக்குன்னு நினைக்கீங்களா? இல்லைங்க, எத்தனை கொரோனா வைரஸ் இதோட அதிகமான காரியங்கள் நடந்தாலும் அது நம்ம ஒண்ணும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையை கொடுத்து கர்த்தர் சுத்தத்துக்கு. ஆமென், அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் கூட்டத்தோட போய் யாரையாவது தொட்டுட்டா கர்த்தர் தொட்டிக்கணுமோ? ஒன்றும் தொட்டாது. அல்லேலூயா. ஒரு வியாதி நமக்கு வராது. வேதம் சொல்லுகிறது, ஒன்று முன்னே அதுக்கு போயிட்டு ஜிஹெச் ஆஸ்பத்திரி வாசல்ல நின்னுட்டு இருக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஒன்று நம்மளை சேதப்படுத்தாது. ஒரு காரியம் நமக்கு ஒரு தீங்கும், ஒரு நன்மை நம்முடைய வாழ்க்கையில குறைவுபடாது. ஆமென், அல்லேலூயா. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து, சும்மா சாதாரண ரட்சிப்பு இல்லைங்க, ஆண்டவர் நம்மளை ரட்சித்தது ஒரு நோக்கத்தோடு. அது எப்படி இந்த வசனம் ஆரம்பிக்கிறது? அடையாளங்களினாலும். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல ஒரு அடையாளத்தின் மூலியமாய், அற்புதத்தின் மூலியமாய், பலவிதமான பலத்த செய்கைகளின் மூலியமாய், உங்களுக்காக சாட்சி கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் கொடுக்கப்பட்ட இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு, சத்தமா சொல்லுங்க, இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு. இதை குறித்து கவலையற்றிருப்போமாகில் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்?
அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதே மறந்துடுறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாருங்கிறதை நம்ம நினைச்சிருக்கோம். நம்மள அறியாமலே நேரம் டக்குன்னு வாயில ஏதோ ஒரு வார்த்தை வந்துடும், டக்குன்னு கண்ணீரே பார்த்துரும், நம்ம செயல்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியும். அப்படி யோசிச்சு பார்க்கணும். நான் ரட்சிக்கப்பட்டது இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு. அல்லேலூயா. எப்பவுமே சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னைய ரட்சிக்கிறதுக்கு பதிலா ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற பிச்சைக்காரன் நீங்க ரட்சித்திருந்தா கூட என்னோட அதிகமான காரியத்தை உங்களுக்காக செஞ்சிருப்பானாப்பா. நான் இன்னும் உங்களுக்காக ஒண்ணு செய்யறேன். ஒவ்வொரு நாளும் நான் தேவசனத்துல பேசிருப்பேன். அல்லேலூயா. இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை வச்சிருப்போமானா எத்தனை பேர் இந்த உலகத்துல இயேசு சொல்ல, உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரே. மெய்யான தெய்வம் இயேசுதாங்கிறத உங்க வாழ்க்கையில அவர் நிரூபித்து காண்பித்திருக்கிறாரே. அடையாளமும் அற்புதமும் நடந்ததுனாலதானங்க நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடந்ததுனாலதானே நீங்க இயேசுவாக திரும்பி வந்தீங்க. இல்லைன்னா வந்திருப்போமா யாராவது? ஆனா அன்னைக்கு பார்க்கும்போது அது பெருசா இருக்குது. ரட்சிக்கப்பட்ட போது அதுக்கு பிற்பாடு 1 மாதமோ 2 மாதமோ 1 வருஷமோ பல வருடங்களோ கழிந்த பிறகு இயேசுவுக்கு நமக்கு இடையில ஒரு பெரிய பிளவு, அவருக்கு நமக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் உண்டாயிருச்சு. ஏன் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசுல பல மணி நேரம் ஜெபிச்சோம், பல மணி நேரம் வேதத்துல அமர்ந்தோம். 9 மணி ஆரம்பினா 8 மணிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற ஆளு ஆனா இன்னைக்கு எல்லாமே போயிருச்சு. கொஞ்சம் கூட சிந்திக்காம போயிட்டோம். நான் சொன்ன முதல்ல வாழ்க்கை மாறணும்னா வேஸ்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே துர்சிந்தை, அதே தீய குணங்கள், அதே தவறான எண்ணங்கள், அதே பொய், அதே திருட்டு, அதே தேவையில்லாத சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்போமானால் மற்றவர்களை குறித்து ஒரு நல்ல எண்ணங்கள் இல்லாமல் குறை சொல்லுகிறவர்களாய், கேலி செய்கிறவர்களாய், பரியாசம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னார். இத்தனை வசனத்தை கேட்டோம், இத்தனை காரியங்களை பார்த்தோம், மற்றவங்களுக்கு கர்த்தர் செய்யறதை பார்த்தோம், தேசத்துல கர்த்தர் செய்யறதை பார்த்தோம், என் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லையே நீங்க நினைக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை வேதம் சொல்கிறது, நம்மை நாமே நிதானித்து சோதி தருவோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. நம்மள ஒரு வார்த்தை சொல்ற நமக்கு சுருன்னு வந்து இதுதானே. அல்லேலூயா. வருமா வராதா? என்ன பார்த்து சரியா நல்ல மனுஷங்க தாங்க டக்குனே வந்துடும். என்னை பார்த்து எப்படி இப்படி சொல்லலாம்? யோசித்து பாருங்க. இந்த மனம் புதிதாகலையே, அந்த வாழ்க்கை இன்னும் மாறலையே. நான் சொல்லுவேன், இயேசு யாருன்னு சொல்லி நீங்க போய் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வரக்கூடாது. இயேசு யாருன்னு சொல்லி ட்ராக்ஸ் இயேசு யாருங்கிறது உங்களை பார்த்தவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். புரியல? இயேசு யாருங்கிறது ட்ராக்ஸ் கொடுக்க தப்பு கிடையாது. இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்றதை விட நீங்க அவங்களை நேசித்து பாருங்க. இவங்க ஆராதிக்கிற தெய்வம், இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, பரிசுத்தமா வாழ்றவங்க, உண்மையா இருக்கிறவங்க, உண்மையா அன்பு கொடுக்கிறவங்க, உங்க வாழ்க்கையை பார்த்தா அநேகர் இயேசு கிட்ட வருவாங்க. அல்லேலூயா. சொல்ல முடியுமா? உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையா, உங்க கணவர் ரட்சிக்கப்படலையா, உங்க மனைவி ரட்சிக்கப்படலையா, உங்க உறவினர் ரட்சிக்கப்படல, ஏன்? ஏன்னா நம்மளை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நான் என் கூட ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நின்னா அவங்களுக்கு என்னுடைய பழைய வாழ்க்கை படி தான் நான் இருக்கிறேன்னு தெரியும். அல்லேலூயா. அவங்க கிட்ட போய் நான் இயேசு நல்லவன்னு சொல்லுவான். நீ ஸ்கூல் படிக்கும் போது என்ன ஐயத்தியம் பண்ணன்னு நான் சொல்லுவாங்க. நீ மைக்க பிடிச்சி இயேசு நல்லவன்னு சொல்லி நீ என்ன பண்ண நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அப்ப வாழ்க்கை மாறும் பொழுது அவர்கள் பார்க்கும் பொழுது இப்படி இருந்தவனா இப்படி ஆயிட்டான்னு சொல்லி நம்மளை பார்த்து இயேசு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், நீங்க ஊழியம் பண்ற இடமா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க சபையா இருக்கலாம், உங்களை பார்த்து அநேகர் இயேசுவின் பக்கமாய் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நம் காலாட்களோடு ஓடுவதற்கல்ல, நாம் குதிரைகளோடு ஓடுவதற்கான. அல்லேலூயா. அடையாள அற்புதம் பலவிதமான பலத்தை செய்கிறனால பார்த்த பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்த இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையை பிரசங்கமாய் பண்ணுகிறோம். அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து நான் ஒரு எலியாவை போல, நான் ஒரு எரேமியாவை போல, நான் ஒரு தாவீதை போல வாழ வேண்டும் நினைக்கிறோம். என்னைக்கையாவது என்னைய போல நான் இயேசு ஆராதிக்கிறது போல என் குடும்பம் ஆராதிக்கணும், நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை போல என் குடும்பத்துல இருக்கிறவங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கணும்னு நினைச்சிருக்கோமா? உயிருள்ள சாட்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா. பாட்டு மட்டும் நல்லா பாடுது, உயிருள்ள திருப்பலியாக ஆண்டவருக்காக அது நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கிறோமா? யோசித்து பாருங்க. கொஞ்சம் நம்முடைய லைஃபை கொஞ்சம் யோசித்து நிதானித்து தனிமையில உட்கார்ந்து யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. காலாட்களோடு அல்ல, குதிரைகளோடு